மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். இதில் எத்தனை தலை உருள போகுது, யார் ஆட்சி மாற்றமே நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. கொந்தளிப்பில் இருக்காங்க அமெரிக்க மக்கள். அது என்ன எப்ஸ்டீன் ஃபைல், அதில் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பல வருடங்களாக அமெரிக்காவில் டீனேஜுக்கே வராத சிறுமிகளை கடத்தி அது மூலமாக ஒரு பெரிய பாலியல் நெட்வொர்க்கை உருவாக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் அரசியல்வாதிகளை அழைத்து அவர்களுக்கு இந்த சிறுமிகளை விருந்தாக்கியிருக்கார். இது வெளிவந்தது மிகப்பெரிய பரபரப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்துனது. இதில் கூடுதலான சில விஷயங்களை அமெரிக்காவினுடைய நீதித்துறை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு. அதுதான் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி மாட்டினார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடந்த 2008ஆம் ஆண்டு புளோரிடா மாகாணத்தில் ஒரு பெற்றோர் அவசரமாக வந்து காவல் நிலையத்தை அணுகிறாங்க. அங்கே தங்களுடைய மகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை எடுத்துக்கொண்ட புளோரிடா மாகாண போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய பாம் பீச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆவணங்களும் அதிர்ச்சிகரமான தகவல்களும் கிடைக்குது. அதாவது என்னென்னா, அந்த பாம் பீச் ஹவுஸில் ஏகப்பட்ட சிறுமிகளுடைய புகைப்படங்கள் கிடைக்கிறது. அந்த சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் ஏகப்பட்டது கிடைக்கும். அப்போது விஷயம் ரொம்ப சீரியஸாக போன உடனேயே இது FBI கைக்கு மாறுது. அங்கே வந்து உடனடியாக FBI அந்த ஆவணங்களை எல்லாம் திரட்டும் பொழுது கூடுதல் அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. கடந்த பல வருடங்களாக ஆயிரக்கணக்கான சிறுமிகள் இப்படி பாம் பீச்சுக்கு கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்களுக்கு இரையாக்கப்பட்டது ஆதாரத்தோட கிடைக்குது. இதையெல்லாம் திரட்டி தான் FBI அமெரிக்காவினுடைய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் நீதித்துறையில் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு 2008ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதில் தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை காலத்தில் இருக்கும்போதே 2019ஆம் ஆண்டு இறந்து போகிறார். அவர் தற்கொலை செய்து கொண்டதா செய்தி வெளியாகிறது. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அவர் தற்கொலை தான் செய்து கொண்டாரா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியல. வெளிவந்த தகவல்கள் அப்படி தான் வந்தது. ஆனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மட்டும் இதை தனியாக பண்ணாரா அப்படின்னா இல்லை. அவர் கூட இன்னொரு பெண் தொழிலதிபரும் இருந்திருக்கார். அவர் பேர் கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பல பார்ட்டிகளை இப்படி ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அரசியல்வாதிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. வாங்க, நாங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இதில் நிறைய டீனேஜ் பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு இரையாக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு. தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அதாவது சிறுமிகளை வைத்து இந்த பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி பொதுவாக எல்லாரையும் அழைக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புகிறார். இந்த மின்னஞ்சலே பல ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மின்னஞ்சல்களில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் கூட அமெரிக்காவினுடைய நீதித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல இதில் இன்றைக்கு வாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய பார்ட்டி ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், பெரிய அளவில் இருக்கும், நீங்கள் எதிர்பாராத சர்ப்ரைஸ் அந்த பார்ட்டியில் இருக்கும், இப்படின்லாம் சொல்லி பலமுறை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பலரை தன்னுடைய பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறார். அதே போல் எலான் மஸ்க் அவருக்கு தன்னுடைய மின்னஞ்சல் மூலமாக ரிப்ளை பண்ணியிருக்கார். நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பார்ட்டி இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அதில் எழுப்பியிருக்கார். இந்த எல்லா தகவல்களுமே FBI-யால் திரட்டப்பட்டு அமெரிக்க நீதித்துறையால் இன்று பொதுவெளிக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான தகவல். இந்த ஆவணம் மட்டுமே கிட்டத்தட்ட
30 லட்சம் பக்கங்களை கொண்டு இருக்கிறது. இதுல ஆதாரமா 2000 வீடியோக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல 1,80,000 புகைப்படங்கள் இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டின் நடத்தின இந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் அந்த ஆவணங்கள்ல இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்பேஸ்எக்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் எலான் மஸ்க் அவரு தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவர் பலமுறை அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்க பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இவர் 2009 இறந்து போயிட்டாரு. ஆனால் இவரும் ஜெஃப்ரி எப்ஸ்டினுடைய பார்ட்டிக்கு பலமுறை போய் வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஆவணத்தில் இருக்கு. அது தவிர மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், அதே போல இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், இவங்க 2 பேருமே பலமுறை அந்த பார்ட்டிக்கு போய் வந்திருக்கிறதா அந்த ஆவணங்களில் இருக்கிறது. இது எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் எப்ஸ்டினுடைய பாம் பீச் இல்லத்திற்கு பலமுறை அவருடைய விமானத்திலையும் தன்னுடைய தனிப்பட்ட விமானத்திலையும் பறந்துட்டு வந்தது அந்த விமான பதிவுகள்லேருந்து கண்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பாம் பீச்சுக்கு சென்ற பொழுது ஒரு ரஷ்ய சிறுமியுடன் உறவு கொண்டதாகவும் அதன் மூலமாக அவருக்கு எஸ்டிடி வியாதி, அதாவது செக்ஸுவலி டிரான்ஸ்ஃபரபிள் டிசீஸ் வந்ததாகவும், அந்த டிசீஸ் அவருடைய மனைவிக்கும் பரவி அதை மறைப்பதற்காக மனைவிக்கு தெரியாமலேயே அவருக்கு அதற்கான மாத்திரைகளை கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தகவல்லாம் இப்போ வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமே இல்லைங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டின் கூட சேர்ந்து இந்த பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா இன்னொரு தொழிலதிபர் கிஸ்லானி மேக்ஸ்வெல், இவங்க நடத்தின பார்ட்டியில் பாலிவுட் இயக்குனர் மீரா நாயர், அதே போல் நியூயார்க் நகர மேயர் மம்தானி அவருடைய தாயார், அதே போல் அமேசானுடைய நிறுவனர் ஜெஃப் பெசாஸ், இவங்க அத்தனை பேரும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவல்களும் வெளிவந்திருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதில் சம்பந்தப்பட்ட யாருமே நாங்கள் தவற செய்தோம் அப்படின்னு ஒத்துக்கலை. அமெரிக்காவினுடைய குற்றவியல் சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்களுடைய பெயர் அந்த ஆவணங்களில் இருக்கு அப்படிங்கிறனாலேயே இவங்க அந்த குற்றத்தை செய்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் எலான் மஸ்காக இருக்கட்டும், டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், பில் கிளின்டனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பில் கிளின்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் எனக்கு நண்பர் அப்படிங்கிற முறையில் தான் நான் அங்கே போயிட்டு வந்தேன், நான் எந்த தவறும் இழைக்கலை அப்படிங்கிறார். டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார், ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தனாலேயே நான் அவருடைய நட்பை துண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த ஆவணங்களில் யாருடைய பெயர்கள் இருக்கோ யாருமே நாங்கள் இந்த குற்றத்தை செய்தோம் அப்படின்னு ஒத்துக்கொள்ள. விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆதாரபூர்வமான வீடியோ 2000 வீடியோ இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவினுடைய பவர்ஃபுல் சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த தொழில் அதிபர்களும் அரசியல்வாதிகளும் தண்டிக்கப்படுவார்களா அப்படிங்கிறது $1 பில்லியன் கேள்வி. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.